ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த தக்காளி ரசம் ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சிங்கன்னா மறுபடியும் இதே போலயே தக்காளி ரசம் வைப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு 6 தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக போடும்போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் இருக்கிற இந்த சென்டர் பீஸை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. முழுசாக கூட தக்காளி வேக வைக்கலாம். சம்டைம்ஸ் வந்து தக்காளி உள்ளே கேட்டிருக்கலாம், உள்ளே புழு கூட இருக்கலாம். அதனால தான் 4ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க சொன்னேன். பாருங்கள், எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். லெமன் சைஸில் கொஞ்சமாக புளி வந்து போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 நிமிஷம் வந்து அப்படியே வேகட்டும். இந்த தக்காளி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் பொறுமையாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. குறைன்ட்டு பொடி பண்ணிக்கோங்க, நைஸாக பொடி பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். குறைன்ட்டு ரொம்ப நைஸாக பண்ணிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது. இப்போ இதுலேயே ஒரு சின்னதாக முழு சைஸ் பூண்டை போட்டிருக்கேன். பெரிய பூண்டாக இருந்ததுன்னா 7-8 பல்லு பூண்டை போட்டுக்கோங்க. மறுபடியும் குறைன்ட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. தக்காளியிலேருந்து இந்த தோலெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி இப்போ சூடாக இருக்கிறதுனால ஒரு மசையில் வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். தக்காளியாக அரை வச்சுட்டு நீங்கள் கையில் கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த புளி தண்ணியை தூக்கி இந்த தக்காளியிலேயே ஊற்றிக்கோங்க. ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி திப்பி உங்களுக்கு திப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியில் கூட வடித்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் திப்பியாக இருந்தாலும் பரவாயில்லனாலும் நீங்கள் அப்படியே ரசம் தாளிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த தக்காளியெல்லாம் ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, தக்காளியில் இருக்கிற சாரெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற இந்த தக்காளி தோல் குப்பையெல்லாம் தனியாக வெளியே எடுத்து தூரப்பட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ புளி தண்ணி தக்காளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பசி இல்லைனாலும் இந்த மாதிரி நிறைய பெருங்காயத்தூள் போட்டு ரசம் வைக்கும்போது நல்ல பசியை தூண்டி விடும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். இப்போ வறுத்து பொடி பண்ணின பொடியும் போட்டுக்கோங்க. இந்த பொடி போட்டு ரசம் வைக்கும்போது வீடே மணக்கும். அவ்வளோ ரொம்ப நல்ல வாசனையாக கமன்னு இருக்கும். ரசம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நுர மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வைக்க வேண்டாம். கடைசிலையாக 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போடும்போது நல்லா இந்த புளிப்பு காரம் இனிப்போட ரசம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கமன்னு ரசத்துக்கு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி ரசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக கமன்ட்டு வீடே மணக்கிற அளவுக்கு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போலயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கேட்டு வாங்கி குடிப்பாங்கங்க. கிளாஸாக வாங்கி குடிப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இதே போல் ரசம் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.